ஒரு வழியாக சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 எவிக்ஷன் பண்ணிட்டாங்க. துஷாரும் பிரவீனும் வந்து வெளியே போயிட்டாங்க. சரி இதுக்கப்புறம் எப்படி ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உள்ளே போனால் வந்து முதல் எடுத்துருமே வந்து நேற்று வரைக்கும் அழுதுட்டு இருந்த அரோரா வந்து இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, பாரு கிட்ட சண்டைக்கு போகிற மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணுறாங்க. பாரு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அரோரா என்கிட்ட நீ வராத, அதுவும் நீ கிண்டல் பண்ணுறதா தான் நீ கம்ரு வச்சு கிண்டல் பண்ணாத அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. 2 பேருக்குள்ள ஒரு வாக்குவாதம் மாதிரி ஆகுது. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, நான் தான் பேசிக்கிட்டோம்ல அப்புறம் ஏன் திருப்பி பண்ணுறேன் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க பாரு. அதே மாதிரி அரோரா அதுதான் கேட்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் தள்ளி கழிச்சு பார்த்தா அரோரா வந்து உள்ளே போயிட்டு வந்து ரொம்ப ரொம்ப சோகமாக வந்து ஐ எம் ஃபீலிங் அலோன்னு சொல்லிட்டு ஒரு எழுதின்னு இருக்காங்க. பாரு உள்ளே வந்து அரோரா எனக்கு புரியுது ஆக்சுவலாக வந்து அது அப்படின்னு சொல்லும்போது அரோரா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்து இப்போ நான் யாருமே எனக்கு இல்லை, எனக்கு நான் வந்து ரொம்ப தனியாக ஃபீல் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அவன் இருந்தால் எனக்கு ஓகேவாக இருந்துச்சு, பட் இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி நான் கேமே சரியாக ஆடலை. துஷார் வெளில போயிட்டான், பிரவீன் வெளில போயிட்டான். பிரவீன் அண்ணா வந்து அவர் வந்து ஒரு பெட்டர் பிளேயர், அவர் வெளில போயிருக்கக்கூடாது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் எதுக்காக இவ்வளோ நாள் இங்கே இருக்குன்னே தெரியல பாரு. எனக்கு நான் என்னை விட பெட்டர் பிளேயரில் எவ்வளோ இருக்காங்க பாரு அப்படின்னு இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக சொல்லும் போதே கஷ்டமாக தான் இருக்குது. உண்மை அதுதான். அரோரா வந்து இன்னும் கேமை சரியாக ஆடலை, நல்லா பேசக்கூடிய ஆள் தான், பாயிண்ட் நோட் பண்ணுற ஆள் தான். இதை வந்து நேற்றே வந்து பிக் பாஸில் இருக்க விஜய் சேதுபதி அவர்களும் வந்து அட்ரஸ் பண்ணிட்டாங்க. பட் இன்னமும் வந்து அரோரா கேம் ஆடலன்றதா கொஞ்சம் கவலையாக இருக்குது. அதே தான் வந்து பாரும் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கேட்டிருந்த பாரு, உன்னை எப்படி நான் வந்து தேர்த்துறதுன்னு தெரியல, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இது முடிஞ்சோடனே வந்து பாரும் திவாகரும் பேசிக்கிறாங்க. யாரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா வந்து கனியக்காவை பற்றி பேசுகிறாங்க. கனியக்கா வந்து கிச்சனை வச்சு ஒரு கேம் ஆடுறாங்க. எல்லாருக்கிட்டையும் வந்து ஸ்மூத்தாக அப்படியே ஸ்வீட்டாக இருக்கிறாங்க. சாப்பாடை வச்சே வந்து அவங்க கொடுத்து கவர் பண்ணுறாங்க. இப்போ அவங்க கூட பரவாயில்ல, இப்போ ரம்யா புதுசாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி திவாகர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு திவாகர், நான் வந்து போனால் ரம்யா வந்து எனக்கு கொஞ்சம் அளவோடு கம்மி பண்ணி போடுது, அதை பாகுபாடு பார்க்குது. ஆனால் கனியக்கா உண்மையே சொல்லணும்னா வந்து அவங்க பாகுபாடெலாம் பார்க்க மாட்டாங்க. சாப்பாடு விஷயத்தில் அவங்க சமைப்பாங்க, ஒரு குரூப்பிசம் பண்ணுவாங்க, ஆனால் அது சாப்பாட்டில் வந்து கம்மியாக தான் போட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து திவாகர் தன்னுடைய சாப்பாடு வருத்தத்தை வந்து பாருக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அரோரா விக்ரம் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. யாரை பற்றி பேசுகிறாங்கன்னா கம்ருதீன் பற்றியும் பாரு அவர்களை பற்றி பேசுகிறாங்க. கம்ரு வந்து ஒன்று சொன்னது அவங்க சொல்கிறாங்க, பாரு வந்து அவங்க ஃப்ரெண்டு தான்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி என்ன ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் கட்டமாக வந்து பொசசிவ் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுல வந்து விக்ரம் என்ன சொல்கிறாரு, பாய்சன் பாருன்றாரு. சரி இதெல்லாம் ஒரு சைடில் வந்து இந்த கிச்சன் பக்கத்தில் வந்து எஃப்ஜே வந்து பாட்டு பாட, கானா வினோத் சவுண்டு போட, சுபிக்ஷா வந்து அப்படி பண்ணிக்கின்னு வந்து அவங்க 3 பேர் இருக்க வந்து நடுவில் திவாகர் நிற்க வச்சுக்கின்னு திவ்யா வந்து பாரு வரைக்கும் எல்லாரும் டான்ஸ் ஆடின்னு இருக்காங்க. எங்கள் அண்ணன் அதெல்லாம் இல்லை, எங்கள் அப்பான்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்த்து கெமிலேருந்து எல்லாரும் சேர்த்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடினே இருக்கிறாங்க. திவாகருக்கு என்னடா அப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அவருக்கும் வந்து ஒரு மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து இருக்கும்போது நம்ம பிக் பாஸால் டாஸ்க் வைக்காமல் இருக்க முடியுதா? தலை இதுக்கு வந்து யார் வந்து வின் பண்ண போகிறா அப்படிங்கும்போது சபரியா, பாருவா, திவ்யாவா அப்படின்னு பார்க்கும்போது சரி கேம் வச்சு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டில் கேம் வைக்கிறாப்புல. ஒரு ட்ரையாங்கிள் வச்சு நடுவில் பாட்டில் வச்சு அந்த பாட்டில் யாரை விற்கிறாங்களோ அதை யாராவது அதுக்கு பாதுகாக்கிறாங்களோ அவங்க தான் வின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் கேம் ஆரம்பித்த உடனே வந்து இந்த சபரி பையன் இருக்கான்னு அந்த மாதிரி ஒரு நல்லா வளர்ந்த சபரி பையன் என்ன பண்ணிட்டான், ஒரு இடி பாட்டிலை வச்சு இடித்து பாரு மண்டையை வந்து கண்ணிலே வச்சு பாரு கண்ணு அப்படியே வீங்கி போச்சு. அப்படியே இந்த இடம் வீங்கி போய் கிடையாது, அப்படியே அது அப்படி இருந்துன்னு சொல்லிட்டு பாரு ஆடுறாங்க. ஆனாலும் வந்து கொஞ்சம் வீக் அதிகமாகிடுச்சு சொல்லிட்டு அவர் டாக்டர்லாம் பார்த்துட்டு வந்து பிக் பாஸ் கேட்குறாரு, என்ன பாரு ஓகேவா ஆடுவீங்களா, ஆடுற பிக் பாஸ் அவர் ரீகேம் வைங்க. ரீகேம் வைக்கிறாங்க, திரும்பி ஃபவுல் பண்ணுறாங்க பாரு, திரும்பி ஃபவுல் பண்ணுறாங்க. இதில் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா இது வரைக்கும் இருந்த விக்ரம் இந்த ஷோவில் வந்து வேற மாதிரி இருக்கிறாரு. அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து வேற மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷனு. வேறு மாதிரினா எப்படின்னா நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஃபுல் ஷேவ் பண்ணின்னு ரொம்ப வந்து ஒரு அப்படியே பயங்கரமான ஒரு ஆக்டிங்காக ஐயோ பாரு அப்படி ஃபுல் உடம்பையும் வந்து தன்னோட ஃபுல் எஃபர்ட்டையும் வந்து போட்டு தன்னோட ஆக்டிங் ஸ்கில்லை வந்து ஆக்சுவலாக காட்டுறாரு. அதுதான் இதாவது அவங்கள வந்து ப்ளேம் பண்ணுறாரு, ஆர்கியூ பண்ணுறாருலாம் தாண்டி தன்னோட ஆக்டிங் ஸ்கில்லை வந்து அவர் வந்து காட்டுறாப்புல. அப்படி தான் நம்ம பார்க்கணும். அப்படி தான் பண்ணிட்டு இருக்காரு. தொடர்ந்து வந்து பாருக்கிட்டே மோதின்னு இருக்காரு, தொடர்ந்து பாறையை நோண்டின்னு இருக்காரு. சரி அப்படியே ஒரு வழியாக கேம்லாம் முடிஞ்சிச்சு. ஒரு கட்டத்தில் சபரி பையன் வந்து என்னப்பா நீ வளர்ந்துருக்கே தவிர்த்து இதுவே இல்லையா, ஒரு இடிக்கிறான். எப்படி இடிக்கிறான், இப்படி இடிச்சு அந்த பாரு இடித்து தள்ளி 2 தடவை கீழே விட்டாங்க. பாரு வந்து நான் எதுவுமே பண்ணல, என்ன இடிக்கிறேன், டிஸ்குவாலிஃபை ஆகிட்டலாம், அப்போ எதுக்கு ஆடுறான்ற மாதிரி கேட்குறாங்க. எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட கனியக்கா வந்து பாருக்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்கிறாங்க. சபரி வின் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து சொல்லி முடிக்கிறாங்க. வின் பண்ண சபரி தான் அடுத்த தலைன்றதால அவருக்கு ஒரு லேபிளை கொடுத்து உள்ளே விட்டுடுறாங்க. தலையாக வந்த சபரி அவர்கள் எடுத்த உடனே வந்து கிச்சனுக்கு இந்த டீமு, இவங்களுக்கு இந்த டீமு, அந்த டீம் இந்த சொல்லிட்டு பிரித்து வச்சுருக்காரு. அதனால பாருக்கு அந்த பெயின் தாங்கலை, அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே வந்து உள்ளே போய் படுக்கிறாப்புல, அழுகுறாப்புல சபரி அப்படின்னு சொல்லிட்டு அது கண்ணை வீக்கமாக இருக்குங்க. உண்மையாகவே ரொம்ப
பெரிய இன்ஜுரி தான். அவங்க லென்ஸ் வேறு போட்டிருக்காங்க. அது லென்ஸ் வேறு இன்கேஸ் எதனா ஆயிருந்தால் ரொம்ப ரிஸ்க் ஆகிட்டு இருக்கும். பட் ஆனாலும் பரவாயில்ல, டாக்டர் எல்லாம் கொடுத்து அவங்க சேஃப்டி ஆகிட்டாங்க. ஓகே தான். அந்த வீக்கை கொஞ்சம் ஐஸ் கட்டிச்சு கம்மி பண்ணிருக்காங்க. சரி எப்படியே போயிட்டு இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, ஏற்கனவே சாண்ட்ராக்கும் பிரஜனுக்கும் ஒரு இது இருக்கு இல்லையா, அவங்க டாஸ்க்கு வின் பண்ணுறது அவங்களுக்கு பவர் இருக்கு இல்லையா, டைரக்ட் நாமினேஷன் பண்ணலாம், அதை நாமினேஷன் ஃப்ரீ கொடுக்கலாம் அவங்களுக்குள்ள 2 பேருக்கு அப்படின்னு சொல்லும்போது சரி அவங்க பேசிட்டே இருக்காங்க. பேசிட்டே இருக்கும்போது அது நல்ல வச்சு அவங்க ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுறாங்க. என்ன குரூப்னா, ஆல்ரெடி ஒரு சபரி, கெமி, கனி இந்த மாதிரி குரூப் இருக்கும்போது நம்ம ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி பாரு, கம்ரு, சாண்ட்ரா, பிரஜன் அண்ட் திவ்யா குரூப் ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி குரூப் கலைச்சி விடணும். முதல்ல டைரக்ட் நாமினி வந்து சுபிக்ஷா கொடுத்து விட்ருங்கன்ற மாதிரி அவங்க டிஸ்கஸ் பண்ணி நீங்களாம் விக்ரம சொல்லுங்கள், கனியை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கும்போது பிக் பாஸ் எல்லாரும் லிவிங் ரூமுக்கு வாங்க அப்படின்ட்டாரு. சாண்ட்ரா, பிரஜன் உங்களோட இதை சொல்லுங்கள், உங்களுக்கு பவர் கிடைச்சதில்ல சொல்லுங்கள் போது 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி சாண்ட்ரா என்ன பண்ணுறாங்க, நீ தான் வந்து நல்லா ஆடு, நீ ஆடு அப்படின்னு சொல்லிடுறாங்க பிரஜன் தான் நாமினேஷன் ஃப்ரீன்றாங்க. சரி ஓகே முடிஞ்சிச்சு. இன்னும் வந்து யார் டைரக்ட் நாமினி யார் பண்ணும்போது பிரச்சனை சொல்கிறார், டைரக்ட் நாமினியாக வந்து நான் சுபிக்ஷாவை பண்ணுறேன் அப்படின்றாங்க. சுபிக்ஷாவுக்கு மூஞ்சல் என்னையா அண்ணன் என்னன்னு நான் பாட்டு அக்கடான ஓடுறது, என்ன போய் எதுக்குன்னு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சுபிக்ஷா வந்து பார்க்க சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நாமினேஷன் சொல்லுங்கள் வாங்கன்னு சொல்லும்போது எல்லாரும் சேர்ந்து ஒருத்தரா மாற்றி சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட பாருவையும் சாண்ட்ராவையும் கனியும் சொல்கிறாங்க. இது நடுவில் விக்ரமையும் சொல்கிறாங்க. அது நடுவில் என்ன பண்ண போல வினோத் பாரு வந்து போகும்போது சபரி வந்து பாரு அப்படின்போது இவர் என்ன சொல்லிட்டாரு, பாரு அதான் பார்க்க முடியல, பாருன்னா எப்படின்றா போல. அதுக்கு எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. வேற பாரு வந்து உள்ளே போயிட்டு வெளில வந்துட்டாங்க. எல்லாரும் நாமினேஷன் முடிஞ்சிருச்சு. சரி நாமினேஷன் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க. எல்லாரும் உள்ளே போனதுக்கு அப்புறமா வந்து வினோத்துக்கும் சுபிக்ஷாக்கும் ஏதோ பிரச்சனை வருது. வினோத் வந்து ஏதோ அசிங்கமான வார்த்தை யூஸ் பண்ணதாவது சுபிக்ஷா சொல்கிறாங்க. அதே மாதிரி வியானாவும் வந்து சுபிக்ஷாவை உஸ்வேத்தி விட்டாங்க, நமக்கு தெரியல. நீ இப்போ பேசுன்ட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு மாதிரி பேசுகிறீங்க, நாக்க கடிச்சு அந்த மாதிரி அதை பேசுகிறீங்க, தப்பான வார்த்தையாக இருக்குது அப்படின்றாங்க. யாருமே சாட்சி இல்லை, நீ மட்டும் சொல்கிறியா அப்படின்போது ஆமாம் நானும் சாட்சி தான் சொல்லிட்டு வியானா வந்து சொல்ல காண்டான வினோத் வந்து என்னடா 2 பேரும் ஒரே டைம் நிற்கிறீங்களான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதே டைம் வந்து கம்ரு பக்கத்தில் தான் இருக்காரு. பட் ஆனால் அப்படி பேச மாட்டானேன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் ஆச்சு இவர் இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அப்படியே ஓரம் போய் அந்த பக்கம் நிற்கும் போது இந்த கேப்பில் ஆச்சு வியானா வந்து வினோத்தானா அந்த மாதிரி பாரு வந்து பாருன்ற ஒரு காமெடி பண்ணிட்டாரு, எல்லாரும் சிரிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டாப்புல. அதில் காண்டான பாரு வந்து வினோத்தானாவை பார்த்து ஏன் நான் காமெடி பண்ணுறீங்க, நானே இப்படி இருக்கும்போது கூட உங்கள் காமெடி வேணுமாண்ணே, ஏன் அப்படி பண்ணுறீங்க, இதுக்கு முன்னாடி பண்ணீங்களா, அதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன்மா பாருன்னு, அப்போலாம் தெரியல உனக்கு, இல்லை இப்போ வந்து இந்த டைமில் நீ சொல்லக்கூடாதானே அப்படின்னும் போது கம்ருதீனை வந்து இவங்களுக்கு கிளாஷ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக வந்து நடுவுலேயே வந்து ஒரு கிளாஷ் ஆகிடுச்சு. நாமினேஷன் பண்ணும் போதே ஒரு கிளாஷு. அந்த கிளாஸ்லேயே வந்து 2 பேரும் நாக்கு அடிச்சு நிற்கும் போது இப்போ வந்து உறுதிப்படுத்துகிற மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு கிளாஷ். ஆமாம்மா வினோத்தே பாரு இவன் சொல்லியிருப்பான் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி சொல்ல 2 பேருக்கு திருப்பி முட்டிக்கிச்சு. சைலண்டாக இருந்த வினோத்தை வந்து எல்லாருமே டார்கெட் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. என்ன கம்ரு பாரு என்ன டார்கெட் பண்ணுறீங்களான்ற மாதிரி கேட்குறா போல. அதே மாதிரி ஏற்கனவே சுபிக்ஷா டார்கெட் பண்ணாங்க, வியானா டார்கெட் பண்ணாங்க, இப்போ இவங்க 2 பேரும் டார்கெட் பண்ணுறாங்க. ஒன்றுமே புரியல வினோத்துக்கு. என்னடா நான் பாட்டு நல்லா பாடின்னு டான்ஸ் ஆடின்னு ஜாலியாக இருந்தால் என்ன வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கடா அப்படின்ற மாதிரி அவர் பார்க்குறா போல. இதெல்லாம் ஒரு சைடில் போனாலும் வந்து அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், நாமினேஷன் ஃப்ரீயில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ஒரு விஷயம் கொடுக்குறாங்க. சாக்கியா இன்சூரன்ஸ் இல்லையா அப்படின்னு ஒரு கேமா. அதாவது நல்லது செய்தால் இன்சூரன்ஸ் எடுத்தேன், நல்லது செய்தேன் இன்சூரன்ஸ் எடுத்தேன், இந்த மாதிரி ஒரு கேமா. அந்த கேமில் வந்து ஒரு 7 பேர் நாமினேஷன்லேயே வராத 7 பேரை வச்சு அவங்க டிஷர்ட் போட்டுக்கின்னு நல்லது செஞ்சேன் இன்சூரன்ஸ் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் இந்த டே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நேற்றும் இன்றைக்கி வந்து அழுது புரண்ட அரோரா, துஷார் இல்லாமல் ரொம்ப கவலையாக இருக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து கமரு கூட இவங்க ஜாயின் பண்ணுவாங்களா, இல்லை பாரு தான் வந்து கமரு கூட இருப்பாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நாளைக்கு என்னென்னலாம் நடக்க போதோ, விக்ரம் இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறாரோ, அமைதியாக இருக்க கனியக்கா இன்னும் எப்படிலாம் மூவ் பண்ண போகிறாங்களோ, தலையாக இருக்க சபரி இன்னும் என்ன மாதிரிலாம் வேலை காட்ட போகிறாங்களோ பொறுத்திருந்து பார்க்கலாம். பாய்.